الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் ஏகன் ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கோ அருட்படையா அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த புத்தக சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் மற்றும் உண்மை விசுவாசிகளால் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் எல்லாருமாகும். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய முஸ்லிம் சமுதாயம் பல சோதனைகள், நெருக்கடிகள், அச்சுறுத்தல்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த நேரத்தில் கூட நமக்கு ஒரு ஆறுதலான விஷயமாக, மார்க்க ரீதியாக ஒரு முஸ்லிம் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்ற சமயத்தில் அவனுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சில விஷயங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் நபிமார்களுடைய வரலாறு. இந்த நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு நினைவுறுத்துகிறான். அதை படிக்கவும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கட்டளையிடுகிறான். எப்படி என்றால் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது வஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நினைவுகூருங்கள். வஸ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நினைவுகூருங்கள் என்று பல வரலாறுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளில் உள்ள அந்த படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், இந்த வரலாறுகளை நீங்கள் படித்து யார் சிந்திக்கிறாரோ, அறிவுடைய மக்கள் இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வரலாற்றிலே ஒரு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறி முடிக்கிறார். அப்போ அந்த வகையிலே நாம் நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லா சோதனை காலகட்டத்திலும் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டக்கூடியதாக ஒரு வரலாறாக நமக்கு இருக்கிறது. நமக்கு பல வகையான அமைதியையும் தரக்கூடிய ஒரு வரலாறாக இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்றால் எப்படி சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்று நாம் முதலிலே பார்க்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
பத்ர் போரிலே 2 சிறார்கள், இளம் வயதுடைய ஒரு இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த போரிலே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 2 சிறார்களும் கேட்டார்கள், அபூஜஹலை காட்டுங்கள், அவனை பார்த்தால் நாங்கள் கொல்வதாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த 2 சிறுவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம புகாரியில் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொல்லை தந்த அந்த அபூஜஹல், சிரமங்களை ஏற்படுத்திய அந்த அபூஜஹலை அவனை அழிக்க வேண்டும், அவனை அல்லாஹ்வுடைய தூதரை சிரமப்படுத்திய, அல்லாஹ்வுடைய தூதரை அவருக்கு இழிவுக்கு உள்ளாக்கிய அந்த நபர்களை அழிக்க வேண்டும் என்று சின்னஞ்சிறு சிறார்களும் கூட மார்க்கத்திற்காக செய்த அர்ப்பணிப்பு இந்த ஹதீஸிலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் என்று சொன்னால் வெறும் வார்த்தையால் இல்லாமல் அவர்களுடைய செயல் வடிவத்திலேயும் நாம் சஹாபாக்களிடத்திலே பார்க்க முடிகிறது. சின்னஞ்சிறுவர்களாக இருந்தவர்களும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நேசத்தின் காரணமாக போரிலே கலந்து கொண்டு அபூஜஹலை கொல்ல வேண்டும் என்று ஆக்ரோஷமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நேசம் எப்படிப்பட்ட நேசம்! அவர்களுடைய நேசமும் நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய இந்த நேசமும் ஒன்றாகிவிடுமா? வெறுமனே ஒரு விழாக்களை நடத்திவிட்டு நேர்ச்சைகளை செய்து சாப்பாடுகளை விளம்பிவிட்டால், அதே போல பூந்தி பொட்டலங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு இந்த நேசத்தை முடித்துவிடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். யதார்த்தத்தில் நேசம் என்பது எப்படிப்பட்ட நேசமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும்? அந்த நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான பல வழிமுறைகளை, எத்தனையோ சுன்னத்துகள் நம்முடைய வாழ்வில் இல்லை, அந்த சுன்னத்துகளை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் போரிலே வாளை பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. நமக்கு அந்த அவசியம் கிடையாது. நமக்கு உஹது இல்லை, பத்ர் யுத்தம் இல்லை, வாள் பிடிக்க அவசியம் இல்லை, கந்தக் யுத்தம், அதே போல முஅத்தா என்று எத்தனையோ யுத்தங்கள் வந்தது. ஆனால் நமக்கு இல்லை. அதை சொல்ல நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்மால் முடிந்தது என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை, சுன்னத்துகளை, அவர்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறை சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இன்னல்களை, கஷ்டங்களை சகித்து கொண்ட அந்த விஷயம் எதற்காக இன்னல்களை சகித்து கொண்டார்கள், கஷ்டங்களை சகித்து கொண்டார்கள், பிற துன்பங்களை எல்லாம், எத்தனையோ துன்பங்களை கொடுத்தார்கள். எதற்காக அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 பேர்களை சொன்னார்கள் இல்லையா, ஹஜ்ஜத்துல் விதாவிலே, இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், என்னுடைய செய்தியை நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? இதுதானே மாற்றம். இதே போன்ற மாற்றத்திற்கு தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரும்பாடுபட்டார்கள். ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாம் கேள்விப்படுகின்றோமா, அந்த நொடியிலிருந்து நாம் தீர்மானிக்க வேண்டும், என்னுடைய ஹயாத் வரை, நான் மரணிக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னத்தை கூட என்னிடத்திலே வந்துவிட்டால் அதை நான் கடைசி வரை, என்னுடைய மரணம் வரை இதை நான் பின்பற்றி ஆக வேண்டும் என்று நாம் உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் மீலாத். நம்முடைய மீலாத் எப்படிப்பட்ட மீலாதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு மூமினாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் உறுதிமொழி என்ன எடுக்க வேண்டும்?
ஒரு சுன்னத் நம்மிடத்திலே வந்துவிட்டாலும், அதை கேள்விப்பட்டாலும் ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை சுன்னத் நமக்கு தெரிந்துவிட்டது, இதை நான் பின்பற்றி என்னுடைய வாழ்வில் கடைசி வரை நான் இதை பின்பற்றி கொண்டிருப்பேன் என்று சொல்லி வர வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் நடந்தார்கள். அப்படிதான் நம்மை விட மோசமானவர்களாக வாழ்ந்தார்கள், நம்மை விட கெட்டவர்களாக, நம்மை விட படிப்பறிவு இல்லாதவர்களாக, நம்மை விட கலாச்சாரத்தால் சீரழிந்தவர்களாக, நம்மை விட நாகரிகத்தால் மோசமானவர்களாக வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்று வர்ணிக்கப்பட்ட, காட்டருவிகள் என்று வர்ணிக்கப்பட்ட, வரலாற்று ஆசிரியர்களால் வர்ணிக்கப்பட்டவர்கள் எப்படி மாறினார்கள், எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய மாற்றம் எப்படி இருந்தது. சுனன் திர்மிதியிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறியாமை காலத்தில் நான் மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டேன், இதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அந்த நபித்தோழர் கேட்டார். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது, அவள் என்னை அழைத்தாள், என்னை அழைத்து பாசத்தோடு அந்த குழந்தை என்னோடு இருந்தது. இந்த சமயத்தில் தான் அந்த குழந்தையை எப்படியாவது கொன்றுவிடலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். பெண் குழந்தை என்றாலே கேவலமாக, இழிவாக, கண்ணியத்திற்கு மாற்றமாக இருக்கக்கூடியதாக அவர்கள் நினைத்தார்கள். அதன் காரணமாக அந்த பெண் குழந்தையை நான் எப்படியாவது புதைத்து விட வேண்டும், உயிரோடு புதைக்க வேண்டும் என்று நான் தினமும் ஒரு பிளானை போட்டுக்கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சமயத்தில் தான் அந்த குழந்தையை நான் அழைத்து கொண்டு ஒரு கிணற்றுக்குள்ளே தூக்கி அந்த பெண் குழந்தையை நான் தூக்கி வீசிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சமயத்தில் அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய குழந்தை, யாபதி யாபதி, என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே என்று என்னை அழைத்து கதறி அழுத அந்த கடைசி வார்த்தை இருக்கிறதே, அது எனக்கு இன்றும் கூட, இப்பொழுதும் கூட அது எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழுதுவிட்டார். அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுது விட்டார்கள். மறுபடியும் சொல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். மறுபடியும் சொல்லப்பட்டது, அழுது விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி தாடி நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார், மன்னிக்கப்படுமா என்று கேட்டபோது, நீ இஸ்லாத்திற்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான், மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது சொந்த குழந்தையை ஈவிரக்கம் இல்லாமல் கொல்வதற்கு கூட தயங்காத அந்த கைவர்கள், எப்படிப்பட்ட மிருகத்தனமாக நடந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் எப்படி மாறினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினார்கள். இரவெல்லாம் அழுது அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றம்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மீலாதுடைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய மாற்றம். அதே போல மாற்றத்திற்கான இன்னொரு வழியும் புகாரியை நாம் பார்க்கிறோம். துமாமா இப்னு உஸால் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வு. அவர் அறியாமை காலத்திலே மிகுந்த இஸ்லாத்திற்காக வேண்டி உடைச்சல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நபரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்ய சொன்னார்கள். கைது செய்யப்பட்டு கொண்டு வந்தது. மஸ்ஜிதுன் நபவியினுடைய ஒரு தூணிலே அவர் கட்டி நிறுத்தப்பட்டார். நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, துமாவே, இன்னைக்கு உன்னிடத்தில் என்ன செய்தி இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த துமாவா என்ன சொன்னார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, என்னிடம் நல்ல செய்தி இருக்கிறது, நல்ல செய்தி இருக்கிறது. நீர் என்னை கொன்றதாக இருந்தால் ரத்த பழிவாங்கக்கூடிய ஒரு நபரை தான் நீங்கள் கொள்வீர்கள். அதே போல நீங்கள் எனக்கு உபகாரம் செய்வதாக இருந்தால் நன்றி உள்ள ஒருவனுக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள் என்று அந்த துமாமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இரண்டாவது நாளும் இதே கேள்வி, இதே பதில். மூன்றாவது நாளும் அதே உரையாடல். இப்படி நடந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துமாமாவை விடுதலை செய்து விடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள்.
விடுதலை செய்த பிறகு அந்த நபித்தோழர் நேராக ஒரு வேரித்தமர தோட்டத்திற்கு சென்று குளித்து வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர் திருக்கல்மாவை முடிந்து விடுகிறார்கள். முடிந்துவிட்டு சொன்னார்கள், துமாமா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த பூமியிலே உங்களை விட, உங்களுடைய முகத்தை விட எனக்கு வெறுப்பான முகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அவ்வளவு வெறுத்தவனாக உங்களிடத்தில் நான் உங்களை வெறுத்தவனாக இருந்தேன் என்று துமாமா ரலியல்லாஹு சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்பொழுது இந்த உலகத்திலே உங்களுடைய முகம் இருக்கிறதே, இந்த முகத்தை விட ஒரு நல்ல சிறந்த முகமாக, சிறந்தவராக, மிகவும் பிரியமான முகமாக எனக்கு வேறு எந்த முகமும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று துஆமா ரலியல்லாஹு சொன்னார்கள். இப்படி மாறினார்கள். காட்டு மிராண்டிகளாக மிருகத்தனமாக நடந்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பரிவான அன்பான பாசம், நேசம், இதை கொண்டு அவர்களிடத்திலே வெற்றி பெற்றார்கள். இப்படி அவர்கள் மக்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடம் வேண்டும். அன்பு, உபசரிப்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய உபசரிப்பின் காரணமாக, அவருடைய அன்பின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை வெறுத்தவர். இப்படியான அன்பும் இந்த மாதிரியான மாற்றமும் நம்மிடத்திலே இந்த மீலாதுடைய நாளில் வர வேண்டும். இதுதான் நம்முடைய மீலாதாக இருக்க வேண்டும். அதே போல புகாரியிலே 3583வது நபிமொழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பாவுடைய மெம்பர், ஒரு மரக்கட்டையில் ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரக்கட்டையில் சாய்ந்து கொண்டு ஜும்மா உரையை நிகழ்த்துவார்கள். பிறகு அவர்களுக்காக ஒரு மிம்பர் செய்யப்பட்டிருந்தது. அந்த மிம்பரிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று ஜும்மா செய்யும் பொழுதுதான் அந்த மரக்கட்டையானது, தூணானது அழுகிறது. ஒரு மரக்கட்டை, ஒரு தூண் எப்படி அழுதது சரியான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மரக்கட்டை தூண் சின்ன குழந்தை அழுவதை போல அலறல் சத்தம் கேட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அந்த மரக்கட்டை, அந்த தூணை, குழந்தைகளை பிடிப்பதைப் போல ஒரு தாய் எப்படி குழந்தை அணைத்துக் கொள்ளுமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூணை அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்தினார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த தூணை அணைத்திருக்காவிட்டால், இதை நான் அணைத்திருக்காவிட்டால் கியாமத் நாள் வரை இந்த தூண் அழுது கொண்டே இருக்கும் என்று சொன்னார். சரியான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம், ஒரு உயிரற்ற பொருள் கூட நேசம் கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது பாசம் கொண்டிருக்கிறது. நம்மிடத்திலே அப்படிப்பட்ட நேசம் நம்மிடத்தில் வருகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை, எத்தனை சுன்னத்துகள் அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறோம், கேட்கிறோம். எந்த சுன்னத்தும், எந்த வழிமுறையும் நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த மரக்கட்டை கூட, உயிரற்ற பொருள் கூட எப்படி அழுது அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி சாய்ந்தார்களே, அவருடைய குர்பாவை நான் கேட்டேனே என்று அழுததோ, அப்படிப்பட்ட அழுகை அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தின் காரணமாக, அவருடைய பாசத்தின் காரணமாக நமக்கு வர வேண்டும். அதுதான் நமக்கு மீலாத், அதுதான் மீலாத். அப்படிப்பட்ட மீலாதாக, அப்படிப்பட்ட நேசமாக நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பின் வெளிப்பாடாக, அவருடைய அன்பின் அடையாளமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அன்பினுடைய அடையாளம், அன்பினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில்
எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் சொல்லாலோ அவர்களுடைய செயலாலோ எந்த விதத்திலும் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார். யாருக்கும் கஷ்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நடை உடை பாவனைகளால் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இருந்தார்கள். புகாரியிலே 2411வது நபிமொழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு முஸ்லிமும் ஒரு யூதருக்குள்ள சண்டை, 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, வாக்குவாதம். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தான் சிறந்தவர், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா மனிதருக்கும் மேலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி என்று சொல்லி ஒரு முஸ்லிம் சொல்கிறார். ஒரு யூதனோ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவா உங்களுடைய நபி சிறந்தவர். இப்படி 2 பேருக்குள்ள பிரச்சனை, சண்டை. அந்த முஸ்லீம் அந்த யூதனை போட்டு அடித்து விட்டார். இந்த வழக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே புகார் செல்கிறது. சென்று அந்த யூதன் சொல்கிறார் இந்த விஷயத்தை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை மற்ற நபிமார்களை விட நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். எவ்வளவு அடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அடக்கம், பணிவு, அன்பு, பாசம், நேசம் எப்படி இருந்தது. மேலும் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவராக என்னை கூறாதீர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மூசாவை விட சிறந்தவர் என்று என்னைக்கு சொல்லாதீர்கள், நபிமார்களுக்கு இடையே என்னை உயர்த்தி பேசாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தன்னை பற்றி அளவுக்கு அதிகமாக புகழ்ச்சிகளை எல்லை மீறி புகழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். மௌலூத் என்ற பெயரால் எத்தனை பிரச்சனை, எத்தனை தவறுகள் அந்த மௌலூதிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்பதும் நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்றெல்லாம் அந்த மௌலூதுடைய வரிகளிலே எல்லை மீறி அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்று சொல்லி புகழக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் முஸ்லீம்களை பார்க்கிறோம். சாதாரண இந்த விஷயத்துக்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை மீறி புகழ்ந்து விடக்கூடாது என்று உடனே முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் யூதர் வழக்கை கொண்டு வருகிறார். முஸ்லீமுக்கு எதிராக தான் தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸினுடைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பணிவு, அவருடைய அடக்கம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், புகாரியில் 676வது நபிமொழி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் எப்படி இருப்பார் என்று கேட்கப்பட்டது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களுடைய அடக்கம் எப்படி இருக்குது வீட்டில் என்று சொன்னால், அவர்களுடைய தன்னுடைய வேலை தானே செய்து கொள்வார். மனைவிக்கோ அல்லது அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்மணிக்கோ யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய வேலை தானே செய்து கொள்வார்கள். செருப்பு பிஞ்சாலும் அதை தானே தைத்துக் கொள்வார்கள். ஆடை கிழிந்தாலும் அதை தானே அதை தைத்துக் கொள்வார்கள், சீர் செய்து கொள்வார்கள். செருப்புகளை செப்பனிடுவது, ஆடைகளை கிழிந்த ஆடைகளை தைத்துக் கொள்வது, இதெல்லாம் தன் கையாலேயே செய்து கொள்வார்கள். தன்னுடைய வேலை தானே செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு அடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. உலக மக்களுக்கெல்லாம் தலைவர், ஆட்சி தலைவராக இருந்தார்கள். ஆண்டு கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்து கொண்டு நபியாக, உலகத்துக்கே நபியாக இருந்தவர்கள் வீட்டில் அவருடைய வேலை, தன்னுடைய வேலை தானே செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அடக்கம், பணிவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது என்பது நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவராக இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல எதிரி இக்ரிமா அபூஜஹலுடைய மகன், இவன் ஆரம்பத்தில் நிறைய குடைச்சல்களை, நிறைய தொந்தரவுகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அபூஜஹலுடைய மகன் ரொம்ப தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தான். இவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு ஓடி போயிறான் பயந்து. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்கே இவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்களோ என்று சொல்லி பயந்து ஓடுகிறான். மன்னிக்க மாட்டார், எனக்கு தண்டனை தான் நிச்சயம், என்னை கொண்டு விடுவார்கள் என்று பயந்து விட்டான். இவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விடுகிறார்கள். தப்பி ஓடியவரை அவருடைய மனைவி வந்து இவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று
ஏற்றுக்கொண்டு இதற்கு இணங்க அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள். மன்னித்து விட்ட இந்த செய்தி கேள்விப்பட்டு அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மன்னிப்பினுடைய இந்த குணம் நறுவனம் இருக்கிறது, மன்னிக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மையால் அவன் மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்ல குணம், நல்ல பண்பு, அவர்கள் பாசம், நேசம், மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம். இப்படிப்பட்ட மாற்றம் நம்மிடத்திலே வர வேண்டும். பாசத்தால், நேசத்தால் மற்றவர்களை கவர்ந்திழுத்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை குடும்பத்திலே இருந்தாலும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் தங்களுடைய வேலை தாங்களே செய்யக்கூடியவர்களாகவும், நேசம் பாசம் கொண்டவர்களாகவும், நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நேசத்திற்குரியவர்களாக, உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக, உண்மை வழியிலே நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.